அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்தப்பட்டது? தலைமை நீதிபதி கவாய் அவர்களின் மீது காலணி வீசப்பட்டதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய வீரியம் தமிழ்நாட்டில் பரவிவிடக்கூடாது என்பதற்காக இப்போ கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துக்கும் திருமாவளவன் காரை வரிமளித்த இடத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். கவாய் மேல செருப்பு வீசினது யாரு? ராகேல் கிஷோர். சரிங்களா? இந்த கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ரொம்ப வீரியமாக பரவிவிட்டால் இப்படி தலைமை நீதிபதி மேலே என்றும் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு செருப்பு தாக்குதல் நடந்தது அப்படின்னு தமிழ்நாட்டில் அந்த நிகழ்ச்சி வீரியமாக பரவிவிட்டால் ஆளுகிற பாஜகவுக்கு ஒரு பெரும் நெருக்கடி. இன்னொன்று, அந்த ராகேஷ் கிஷோருங்கிறவன் ஒரு RSS சேர்ந்த ஒரு நபர். அந்த RSS சேர்ந்த நபரால் எதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், ஒரு பட்டியலிடத்தைச் சேர்ந்த கவாய் நீதிபதியாக இருக்கிறத அவனால் தாங்கிக்க முடியாது. இதுக்கு தான் அங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வீரியமாக தமிழ்நாட்டில் பரவச்சுன்னா அது RSSக்கான பின்னடைவு, பாஜகவுக்கான பின்னடைவு. நிகழ்வு வீரியமாய் பரவி விடக்கூடாது, இதை மடைமாற்றி விட வேண்டும் என்பதற்காக, இந்த நிகழ்வை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே போய் அவன் காத்திருந்த போது வழிமறித்தான். இதுதான் நடந்தது. இது முற்றுமுழுதாக கவாய் அவர்களின் அந்த விஷயம் தமிழ்நாட்டில் வீரியமாக பரவிச்சுன்னா அது RSSக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு, ஒரு அவப்பெயர், அவமானம். அப்படிங்கிறதுனால அதை நீர்த்து போக செய்யும் முயற்சி தான் திருமாவளவன் மீதான அந்த தாக்குதல் முயற்சி.